ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. அண்ணாச்சி மகர லக்னம் வாழ்க்கையில ஜெயிக்கும் அப்படின்னா உங்க ஜாதகம் இப்படி இருக்கும். சுக்கிரன் பலமா இருந்தா நிர்வாக பொறுப்புல இருப்பாங்க, புகழ் அந்தஸ்து கீர்த்தி உண்டு. சூரியன் கெட்டு சுக்கிரனோட சேர்ந்துட்டான், சூரியன் கெட்டு சுக்கிரன் வீட்டுல இருந்துட்டான் அப்படின்னா புத்திர கவலை உண்டு. இங்க லக்னாதிபதி 1ஆம் இடம் 2ஆம் இடத்துல இருந்தா 5, 9, 11 இருந்தாலும் இந்த லக்னாதிபதி நீசம் உறவுகளை பிரிந்திருக்கும், குழந்தைகளை பிரிந்திருக்கும். மகர லக்னத்துக்காரவங்க கூட்டு தொழில் பண்ணலாமா? சுகமே சுகம் அண்ணாச்சி. ஐயா வணக்கம், நமஸ்காரம். அண்ணாச்சி மகர லக்னம் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதக அமைப்பு இப்படி இருக்கும். மகர லக்ன ஜாதகக்காரங்களுக்கு எந்தெந்த கிரக அமைப்புகள் எங்கெங்க இருந்தா நல்லது? மகர லக்ன ஜாதகக்காரங்களுக்கு அந்த ஜாதகத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இந்தந்த அமைப்பு இருந்தா நல்லா இருக்குங்கிறத நம்ம கண்ணை நீங்க பார்த்தோம்னா டிக்கெட் அடிச்சிடலாம். நல்லா பாத்துங்க. ஏற்கனவே உங்களுக்கு மகர லக்னத்துக்கு நான் பல சிறப்பான விஷயங்கள்லாம் முன்னாடி கடந்த வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம், நிறைய சொல்லியிருக்கோம். இப்ப மகர லக்னம்னா இது சனி பகவான் வீடு. இந்த மகர லக்னத்துல பிறந்த இவங்களுக்கு லக்னாதிபதியே சனி பகவானாக வருவதாலும் அவரே வாக்குஸ்தானாதிபதியாக வருவதாலும், எப்படி வாக்குஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துக்கு 2க்கும் அவர் தான். இங்க சனி பகவான் அவர் தான், ரைட்டா? இங்க லக்னாதிபதி 1ஆம் இடம் 2ஆம் இடத்துல இருந்தா, எங்க மகரத்துல கும்பத்துல இருந்தாலும் 5, 9, 11 இருந்தாலும் சிறப்பு. ஒரு டிக்கெட் அடிச்சுக்கோங்க. இதுல இங்க மெயினா ஒண்ணு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. லக்னாதிபதி நீசமாயிரும் 4ஆம் இடத்துல. மகர லக்னமா இருந்தா எங்க நீசமாகும்? 4ல நீசமாயிரும். அப்ப கேந்திரத்தில் நீச கிரகம் நீச்சபங்க ராஜயோகம்னா, ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் லக்ன கேந்திரத்தில் இருந்தாலும் சந்திர கேந்திரத்தில் இருந்தாலும் அது நீச்ச பங்க ராஜயோகம்னு ஒரு விதியை சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க லக்னாதிபதி சனி வீட்டுல பாருங்க, லக்னாதிபதி நீசம் பெற்றவங்க நிறைய பேர் சூப்பரா இருப்பாங்க. என்னடா இங்க லக்னாதிபதி கெட்டு போயிருக்கு, இவன் நல்லா இருக்கானே. லக்னாதிபதி நல்லா இருந்தா தானே நம்ம சில இடங்கள்ல அந்த விதிகள்ல சில மாற்றங்கள்லாம் வரும். லக்னம் பாவியின் வீடாகி லக்னாதிபதி நீசம் பெற்றால் யோகம் அப்படிங்கறதே அங்க சொல்லி வச்சிருப்பாங்க. அப்ப 4ஆம் இடத்துல நீசம் பெற்ற அவர் என்ன செய்யறாரு? ராஜயோகத்தில். அப்ப இந்த ஜாதகர் ரொம்ப சிரமத்தில இருந்து மேல வந்தவர், கீழ்நிலையில இருந்து மேல வந்தவர், பலம் பெற்றா ஆவரேஜா மேல. இப்படித்தான் நீங்க வேரியேஷன் படுத்திக்கணும். சூப்பர் சூப்பர். இங்க நீங்க பாருங்க, செவ்வாய் வீட்டுல லக்னம் விழுந்து லக்னாதிபதி கெட்டிருப்பான், நல்லா இருப்பாங்க. சிம்ம லக்னத்துல லக்னம் விழுந்து லக்னாதிபதி பாதிச்சிருக்கும், நல்லா இருப்பாங்க. சனி வீட்டுல லக்னம் விழுந்து லக்னாதிபதி வீட்டுக்கு அவங்களும் சூப்பரா இருப்பாங்க. இந்த லக்னாதிபதி நீசம் உறவுகளை பிரிந்திருக்கும், குழந்தைகளை பிரிந்திருக்கும். இப்படித்தான் நீங்க அதை சொல்லணும். அவருக்கு தன் வாழ்க்கையில ஒரு கௌரவ பங்கம் ஏற்பட்டு பெரிய வருவார்னு தான் சொல்லணும், தவிர முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஐயா புரிஞ்சதா? அதாவது செவ்வாய் வீடு, சூரியன் வீடு, சனி வீடுகள்ல லக்னம் விழுந்து லக்னாதிபதி நீசமானவங்க நிறைய நல்லா இருப்பாங்க. அவங்களும் என்ன சார் லக்னாதிபதி வலுக்கணுமே, இங்க கெட்டு போச்சே நல்லா இருக்காங்களேன்னு நினைக்கக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப படிப்படியான வளர்ச்சி. டவுன் ஆகி மேல வந்தேன், குடும்பத்தை பிரிஞ்சிருந்தேன், பிள்ளைகளால் ஒரு கவலை, இப்படித்தான் இருக்கும். ஆனா முன்னேற்றம்ங்கிறது வேற. பலமாய் இருந்து வர்றவர் முன்னேற்றமும் நீசம் பெற்று வரக்கூடிய முன்னேற்றத்திலையும் வேரியேஷன் இருக்கும். எதிர்பாராம வளர்ந்துட்டா அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடியது. அதுதான் நீச்சம். நீச்ச பங்க ராஜ யோகம். இதுதான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். கெட்டு போய்தான் மறுபடியும் மேல வருது. நல்லா இருந்தா அப்படிலாம் இல்லை, அவரேஜா நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது அது. இவ்வளவுதான். சரியா? அப்ப மகர லக்னத்துல பிறந்த ஒருவருக்கு நல்லா பார்த்துக்கோங்க, குரு பகவான் இந்த ஜாதகத்துல முயற்சிக்கு காரகனா வருவான். யாரு? குரு பகவான் 3ஆம் இடம். இங்க குரு நல்லா இருந்தாலே போதும், மற்ற 12 பாவ பலனையும் கொடுத்துரும். ஒரு குரு மட்டும் உச்சமானாலும் சரி, ஆட்சி பெற்றாலும் சரி, அல்லது எங்கிருந்து லக்னத்தை பார்த்தாலும் சரி, அது எந்த கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலுமா அதை பத்தி பரவாயில்ல, யாரு கூட வேணாலும் சேரட்டும், தன்மை மாறாது. கொஞ்சம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிச்ச குரு உட்கார்ந்தாலே நம்ம மக்கள் பயப்படுவாங்க. குரு தனியா இருக்கு சார், கூட கரகம் இருக்கணும்னு. சரியா சொல்றது? கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான். 3ஆம் பாவம் இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அவர் மட்டும் 3ல இருந்தாலும் சரி,
தனுசுல 12 இருந்தாலும் சரி, 7 இருந்தாலும் சரி, 5, 9, 11 இருந்தாலும் சரி, நல்லா கவனிச்சுக்கணும். மற்ற 12 பாவகங்களுக்கு உண்டான எல்லா அதையும் கொடுத்துரும். ம், 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 கீர்த்தி புகழ் உண்டு. ம். இங்க குரு மட்டும் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா கடினமா முயற்சி பண்ணி மேல வரணும். முயற்சி பண்ணுமே, விட்டாதம்ப. சார் இது என்ன சார் முயற்சி அப்படின்னு முயற்சி உடையாதானே சார் இதையும் ஜெயிக்க முடியும். சிலர் அசால்ட்டா முயற்சி எடுத்து ஜெயிப்பாங்க. ஆமா ஆமா, ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதுவாங்க, பாஸ் ஆயிருவாங்க, அல்லது 2 வாட்டிமா. இவங்க விடாம எப்படி விடாம இவ்வளவுதான். சரி, இங்க மட்டும் செவ்வாய் பலமாகுது. இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி. ம், பாதகாதிபதி பலம் பெறக்கூடாது. ம், ஆனா சுகாதிபதியா இருக்காரு, லாபாதிபதியா இருக்காரு அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா இல்லையா? அப்ப 4, 11 கூடிய செவ்வாய் பலமானா மூத்தவர்களாலோ ம், பேராசையினாலோ ஒரு வருத்தம் இருக்கும். 4ஆம் இடம் கல்வி பருவத்துல கவனமா இருக்கணும். முதல்ல வாங்குற ப்ராப்பர்ட்டியில கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். ம், ஆனா இந்த லக்கணத்துக்கு செவ்வாய் நீசமாச்சுன்னு வைங்க, பெரிய உச்சிக்கு போண்டு விட்டுரும். ம், நான் பல இடங்கள்ல நம்ம மேடையில பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன். மகர லக்கணத்துக்கு செவ்வாய் நீசம் பெறுவது அச்சமே படாதீங்க சார். 7ஆம் இடத்துல இருக்கு, இருந்துட்டு போட்டோம். இவங்களுக்கும் ஒரு வகையில லாபத்துல விரயம் வரும். சேமிப்பு குறைஞ்சிருச்சு சார். ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து தேய்மானம் 5 இருந்துச்சு ஒன்று வித்துட்டேன், ஒரு இடம் வாங்கி ஒன்று வித்துட்டேன்னு ஒரு வாழ்க்கையில ஒரு தடவை சந்திப்பாங்களே தவிர இழந்த அந்தஸ்தை மீட்ட வச்சிடும். எப்படி? பாதகாதிபதி நீச்சம். ம், பாதகாதிபதி வலுக்கும் போது தான் சார் ரொம்ப கவனமா இருக்கும். ம், ம், ம். பாதகாதிபதி நீச்சம்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரி உங்களுக்கு. அர்ஜுனட்ட கண்ணே சொன்ன மாதிரி. ம் ம், பாதகாதிபதி நீச்சம் பூரா பாருங்க, அவங்களுடைய பேக் லைட் ஷேப்ல அவார்டு பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க, ம். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இது வந்து அனுபவத்துல சரியாத்தான் இருக்கு. சூப்பர் நாச்சு. ம், கெட்டா சொல்றது. அப்ப மகர லக்னத்துக்கு இங்க செவ்வாய் வந்து கெட்டு போச்சுன்னு பயப்பட வேண்டாம். இங்க சுக்கிரன் நல்லா இருந்தா ரொம்ப ரொம்ப சூப்பர். ம். 5, 10 கூடவன் இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லா இருந்தானே எப்படி சூப்பர். சூப்பரா இருக்கும். சார் சுக்கிரன் கெட்டு போச்சு, பூர்வத்தை விட்டு வெளியே போயிரு, ஒரு டீப்ரமோட் உண்டு, பின்னாடி செல்வம் சேரும். ம், பாதி வாழ்க்கை பொறுமையா இரு, பொறுமை பத்தி கைப்பிடிச்சுக்கோ, வேற ஒன்றும் அச்சப்படாத. சுக்கிரன் பலமா இருந்தா நிர்வாக பொறுப்புல இருப்பாங்க, புகழ் அந்தஸ்து கீர்த்தி உண்டு. ம், ஏன்னா 5, 10 கூடவன். புதன் வளர்த்தாலும் இந்த ஜாதகம் சூப்பர் தான். இங்க சனி சுக்கிரன், சனி புதன், புதன் சுக்கிரன் எங்க சேர்ந்தாலும் சூப்பர் சார். ம். ஒரு இடத்துல சனி சுக்கிரன் சேருது, ஒரு இடத்துல சனி புதன் சேருது, சுக்கிரன் சனி சேருது, சுக்கிரன் புதன் எங்க சேர்ந்தாலும் சூப்பர். ம். ஐயா புரிஞ்சதா? புரியுது புரியுது. ரொம்ப பிரமாதமா இருக்கும். ம். எப்படி இருக்கும்? ரொம்ப பிரமாதமா. இங்க சந்திரனும் சுக்கிரனும் பலமாயிருச்சு, அல்லது சந்திரனும் புதனும் பலமாயிருச்சு, சந்திரன் சுக்கிரனோட சேர்ந்துருச்சு, அல்லது சந்திரன் புதனோட சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தா பொது வாழ்க்கையில தலைமை பொறுப்புல இருப்பாங்க. பப்ளிக்ல பொது வாழ்க்கையில நல்ல சொசைட்டில ஒரு அந்தஸ்தா வாழ வச்சிடும் சார். அருமையா இருந்துச்சு. ம், ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த ஜாதகம்ல அப்படி ரசிச்சு பார்க்கலாம். ம். எப்படி? ரசிச்சு. இங்க சூரியன் கெட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. யாருக்கு? மகரத்துக்கு. நகரத்துக்கு. சூரியன் கெட்டு சுக்கிரனோட சேர்ந்துட்டான், சூரியன் கெட்டு சுக்கிரன் வீட்டுல இருந்துட்டா அப்படின்னா புத்திர கவலை உண்டு. ம், அல்லது இந்த ஃபேமிலியில புத்திர தோஷம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். இங்க சூரியன் வளர்த்துட்டான்னு வைங்க, இவருக்கு அதிகமான சொத்து பத்துக்கள் பெரும் செல்வத்தை கொடுத்துரும். 8ஆம் அதிபதி. மனைவி வழி ஆதாயம் உண்டு. ம், 7க்கு 2. ம், ம், ம். எப்படி? ஓகே. அப்ப இங்க சூரியன் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு பயப்படாதீங்க. ம், உச்சமாயிட்டாரு, 8ல இருக்காரு, ஐயோ அட்டமாதி, பிரமாதமா இருக்கும். டெபாசிட் வருமானம், இன்சூரன்ஸ், பின்னாடி வந்து சுகமா வாழ வைக்கும், நிறைய சொத்து பத்துக்கள் தரும். அதெல்லாம் கவலையப்பட வேண்டியது, ஜம்முன்னு இருக்கும். இங்க சனி சூரியன் காம்பினேஷன் வந்துச்சுன்னு வைங்க, தலையில காயம் படாம பார்த்துக்கணும், முடி கொட்டாம பார்த்துக்கணும். ம். முடி சின்ன பிள்ளையில கொட்டிடுச்சு சார், நர விழுந்துருச்சு சார், தலையில காயம் பட்டுருச்சு சார்னு சொல்லக்கூடியது இருக்கும். அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்படி? தலையில காயம். சனி சூரியன் அம்மா அப்பாவை பிரிஞ்சு வாழ வச்சிரும், ம், தனிமையா போக வச்சிரும். இந்த ஜாதகத்துல சூரியன் மட்டும் பலம் பெற்று அந்த ஜாதகத்துல சும்மா ஜம்முன்னு பலம் ஆயிடுச்சுனாலே யோகம் தான். ம். இதுல பயப்பட வேண்டியதே இல்லை. அருமையா இருந்துச்சு. மகர லக்கணத்தோட பொதுவான குணங்கள் என்ன? மகர லக்னம் பொதுவா என்னன்னாச்சு, தனிமை விரும்பி என்னாச்சு, தர்ம சிந்தனை இருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்ற குழந்தைகளையும் தன் குழந்தை போல நினைக்கக்கூடியது இந்த மகரம். ம், இவங்களுக்கு அதே மாதிரி வந்து என்னாச்சு, பொது வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துல அந்த ஹெல்பிங்ல இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். ம். ரொம்ப ஒரு பணிவு பக்குவமா இருக்கக்கூடியவங்கள மகரம்.
சிக்கனம், எளிமை, பணிவு, அதெல்லாம் மகரத்துக்கு நல்லா இருக்கும். பயணங்களை விரும்பக்கூடியவர்களா இருக்கும். இது மட்டும் இருக்கான்னு பாருங்க, வேற ஒன்றும் பார்க்க மாட்டான். இந்த அமைப்பு இருக்கா, டக்குன்னு நீங்க பலனை சொல்லிக்கிட்டே வந்துடலாம். மகர லக்னத்துக்காரவங்க கூட்டு தொழில் பண்ணலாமா? கூட்டு தொழிலுங்கிறது அந்த 7ஆம் இடத்துக்குரியவர் எங்க போய் உட்கார்ந்துருக்காருன்னு பார்க்கணும். ஆ, பொதுவாகவே பாருங்க நாச்சு, கூட்டு தொழிலுங்க அதுல ஜெயிச்சவங்க மிக குறைவு. கூட்டணியில கூட்டு தொழில ஜெயிச்சது கம்மி. கூட்டுங்கிறது ஒரு காலத்துல மாறத்தான் செய்யும். இவங்க ஜாதகப்படி ஒருவரோட கூட்டு சேர்ந்து அதுக்கப்புறம் அதுல இருந்து விலகணும்னு இருந்தா அதுபடிதான் நீங்க போகணும். இல்ல போக வச்சிரும். அதுதான் விதி. இவங்க தனியா தொழில் செஞ்சு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது வந்து 10ஆம் இடம் சுக்கிரன், அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப புதனும் சுக்கிரனும் பலமாயிருச்சு. கொஞ்ச நாள் லேபர், கொஞ்ச நாள் ஓனர். 6 பலமாயிருச்சு, 10 பலமாயிருச்சு. கொஞ்ச நாள் லேபர், கொஞ்ச நாள் ஓனர். அண்ணாச்சி, இந்த மகர லக்னம் சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு ஜாதகம் இருக்கு. சரி, அண்ணாச்சி கேட்டுருவோம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. அண்ணாச்சி, லக்னம் மகர லக்னம், 3ல கேது, ரிஷபத்துல சந்திரன் இருக்காரு, கடகத்துல வந்து குரு சுக்கிரன் இருக்கு, சிம்மத்துல வந்து சூரியன் புதன் இருக்கு, கன்னியில ராகு, துலாம்ல செவ்வாய்ச்சாரி. அதாவது வந்து மகர லக்னம் 3ல கேது, 5ல சந்திரன் உச்சம், குரு சுக்கிரன் 7ல, 8ல சூரியன் புதன், செவ்வாய் சனி வந்து உங்களுக்கு துலாம்ல, ரைட்டா? அப்புறம் ராகு வந்து கன்னியில. இதுதான் இந்த ஜாதகம், ரைட்? இப்ப இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி உச்சமாயிட்டாரு. லக்னமும் சரம், லக்னாதிபதி உட்கார்ந்ததும் சரம். நல்லா கவனிச்சுக்கணும். இங்க சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம். 3 குடையவன் புகழ், 3 குடையவர் இங்க உச்சம், 8 குடையவன் பலம், ஆவணி மாசம் பிறந்தவர், 8ஆம் இடம் பலம், ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்ப இந்த ஜாதகருக்கு வயசு என்ன ஆகுது? 12 வயசு. ஆனா பெண்ணா? சரி, இவருடைய உயர்கல்வி வெளிநாட்டுல இருக்கும். பாரின்ல போய் படிப்பார். இவர் கல்வி 2 டிகிரி உண்டு. பாரின் கல்வி இங்க 100% இருக்கும். சூரியனுக்கு 5 வளர்த்துருச்சு. அப்ப இவர் பெரிய நிர்வாகத்துல அல்லது மருத்துவத்துல, ஒண்ணு மருத்துவத்துல படிக்கணும் அல்லது நிர்வாக ரீதியில படிக்கணும். IAS IPS போகணும், பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் போகணுமா, போகலாம். அப்படிங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல 4ஆம் இடம் பலம், லக்னாதிபதி 4ஆம் அதிபதியோடு சேர்ந்துருச்சு. 1 நாள் கூடியவர் சேர்க்கை. இந்த ஜாதகருக்கு கல்வி உண்டு, வீடு மனை வாகன யோகம் உண்டு. அவ்வளவுதான். இந்த ட்ரக்கின் டிக்கெட் கையில் கொடுத்துடலாம். பின்பாலுக்கு நல்லா இருக்கும், பிரமாதமா இருக்கும். சூப்பர், ரொம்ப பிரமாதமா இருக்கும். அருமை. நெஞ்சார்ந்த நன்றிகள் அண்ணாச்சி. சுகமே சொல்லுங்க. வணக்கம்.